பிரான்ஸ் நேராக போய் $2 பில்லியன் எடுத்துட்டு போய் இந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் தங்கம் தேவைப்படுது கொடுங்க அப்படிமா, இந்தாங்க இதை வச்சுட்டு தங்கம் கொடுங்க அப்படின்ட்டு. தங்கத்தை கொடுங்க. அவன் என்னன்ட்டான், நாங்கள் தங்கம் தரேன்னு எங்க சொன்னோங்கிறான். இதுதான் சைத்தானுடைய வாக்குறுதி. அதாவது எழுதுறாள், என்னுடைய வாக்குறுதி நீங்கள் நம்புகிட்டு. தங்கம் தரேன்லாம் நாங்கள் சொல்லவே இல்லைங்க, தங்கத்துக்கு பதிலாக நாங்கள் வச்சிருக்கோம்னு தான் சொல்கிறோங்கிறான். அதுக்கு பதிலாக எங்கள்கிட்ட தங்கம் இருக்குன்னு தான் நாங்கள் சொன்னோமே தவிர தங்கத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லலைன்னு சொல்லி 1971 மாற்றிட்டான். மாற்றிட்டு அது சரத்தும் சேர்த்திட்டான். அதுக்கு என்ன சொல்லிட்டான்னா, எங்கள்கிட்ட தங்கம் இருக்கான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதில் அவன் கண்டிஷன் என்ன, உலக வங்கியில் போய் நீங்கள் கொடுத்த பேப்பருக்கெல்லாம் தங்கம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. வருஷம் வருஷம் எவ்வளோ பேப்பர் பிரிண்ட் பண்ணீங்க, எந்த அடிப்படையில் பிரிண்ட் பண்ணீங்கன்னு ஆடிட் பண்ணக்கூடாது, ரெய்டு பண்ணக்கூடாது. எந்த நாட்டு அரசாங்கமும் அது உள்ளே போக முடியாது, எந்த போலீஸ் போக முடியாது, ராணுவம் போக முடியாது. இப்போ நிலைமை என்னன்னா, அங்கே பேப்பர் மட்டும்தான் இருக்குதாம்மா. அந்த பணத்தை கொண்டு போய் தங்கத்தை கொண்டு போய் வேற பக்கம் சேஃப்டி பண்ணிட்டானு. இன்னி கொஞ்ச நாள்ல அமெரிக்காவை திவால் பண்ண போறானு. திவால் பண்ணும்போது ஏன்னா இஸ்ரேலில் தானே ஃபுல் பவர் ஷிஃப்ட் ஆக போகுது. வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் அங்கே சுற்றிட்டு இருக்கு. அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த அமெரிக்கா இருக்காது. அதுக்காகத்தான் இப்போ அமெரிக்காவை போர்களில் தள்ளுறாங்க. தள்ளிட்டு என்ன சொல்லுவாங்க, பேப்பர் இல்லாதனால அமெரிக்கா திவால் ஆகல, சண்டை போட்டே திவால் ஆயிடுச்சு. இப்படி அமெரிக்கா எப்படி திவால் ஆச்சுன்னா, ஈரான் கூட எல்லாம் சண்டை போச்சா, ஆப்கானிஸ்தான் கூட சண்டை போச்சா, அவன் காசு எல்லாம் போயிருச்சுப்பா, சண்டை போட்டே அவன் வீணா போயிட்டான்ப்பா, சண்டைக்கார பையன் முடியுமா. ஆனால் அவனுக்கு சண்டை போடுறது அவனுக்கு விருப்பமே இல்லை. இவங்களா பண்ணி இதுதான் தஜ்ஜாலுக்கு மேல தஜ்ஜலு, திரைக்கு மேல திரை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நம்ம தீன விட்டது தான். ஏன்னா ஸ்டேரிங் நம்ம வச்சிருந்தா பொய் சொல்ல மாட்டோம்ல, அல்லாஹ்க்கு பயப்படுவோம்ல, உண்மையான கரன்சி பயன்படுத்திருப்போம்ல, ஏழைங்களை கவனத்தில் வச்சிருப்போம்ல, செல்வம் ஒரு பக்கம் குவியாம பார்த்துருப்போம்ல, நீதியா தீர்ப்பளிச்சிருப்போம்ல. இத்தனையும் விட்டு போட்டு நம்ம தஸ்பீ உருட்டுனதுனால அவன் வந்துட்டான். இவ்வளவு பிரச்சனை வந்ததுனால என்ன ஆகி போச்சு, இப்படி ஆயிடுச்சு. தங்கமும் இப்போ பிணையில இல்லைன்ட்டான். இப்பயாவது முழிச்சானா, இப்பயாவது முஸ்லீம் நாடுகள், ஓ தங்கம் கூட இவங்ககிட்ட இல்லப்பா, நம்ம பாட்டுக்கு இப்போ இவன் டாலர் வாங்கணும், இன்னைக்கும் தங்கம் கொடுத்தா வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் டாலர் வாங்கணும்னா இந்திய கரன்சி கொண்டு போய் கொடுத்தா டாலர் கிடைக்குமா? இந்தியாவுடைய கரன்சி இவ்வளோ கொண்டு போய் கொடுத்தா டாலர் கிடைக்குமா? அமெரிக்கா ரிசர்வ்ல கிடைக்காது. தங்கமா மட்டும்தான் அவன் வாங்குவான். அவனை தவிர வேற எவனும் தங்கம் வாங்கக்கூடாது. இது சட்டமாகவும் போட்டு வச்சிருக்கான். இந்த சட்டத்துக்கு நாம முட்டாள்தனமா கையெழுத்து போட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதுதான் விஷயம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபசாது. இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேப்பருக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு. அமெரிக்கா டாலர் உளுந்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கிற எல்லா பேப்பருமே என்ன ஆயிரும், வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இப்போ என்னங்கிறான், எல்லா பேப்பரும் கொண்டு வந்து பேங்க்ல கொடுங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணான். அது ட்ரையல் பார்த்தா 100% சக்சஸ். இப்போ பேப்பருக்கு ஒரு வேல்யூவே இல்லை, என்னைக்கா இருந்தாலும் மாட்ட போறோம். அப்போ அதனால பணமா வச்சிருக்கிறவங்க